கால் ஆணின்னு சொல்றோம். பட் நிறைய நிலைகள் வந்து இருக்கு. வெவ்வேறு ஃபுட் கேலஸ் அப்படின்னு வந்து இருக்கு. அதுக்கடுத்து ஃபுட் கார்ன் அப்படின்னு இருக்கு. பிளான்டார் வாட்ஸ்ன்னு இருக்கு. ஆனா 3ம் வெவ்வேறு வகைப்பட்டது. 3க்கும் வெவ்வேறு வகைப்பட்ட சிகிச்சை இருக்கும். ஏதாவது ஒன்று மாற்றி எடுத்தோம் அப்படின்னா, அது நமக்கு நோய வந்து தீவிரமாக்கக்கூடிய நிலையில வந்து இருக்கும். டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. நம்ம நிறைய பதிவுகள் வந்து கால் ஆணியை பற்றி வந்து போட்டிருக்கோம். இருப்பினும் கன்சல்டேஷன் வர்றவங்களுக்கு வந்து என்னன்னா நிறைய ஒரு டவுட்ஸ் வந்து இருக்கு. எல்லாமே வந்து ஆக்சுவலா பொது வழியில இப்ப நம்ம தமிழ்ல நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, கால் ஆணின்னு சொல்றோம். பட் இது நிறைய நிலைகள் வந்து இருக்கு. வெவ்வேறு ஃபுட் கேலஸ் அப்படின்னு வந்து இருக்கு. அதுக்கடுத்து ஃபுட் கார்ன் அப்படின்னு இருக்கு. பிளான்டார் வாட்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இது 3ம் வந்து என்ன அப்படின்னா நம்ம சொல்றப்ப காலாணின்னு சொல்லுவோம். ஆனா 3ம் வெவ்வேறு வகைப்பட்டது. 3க்கும் வெவ்வேறு வகைப்பட்ட சிகிச்சை இருக்கும். ஏதாவது ஒன்று மாற்றி எடுத்தோம் அப்படின்னா, அது நமக்கு நோய வந்து தீவிரமாக்கக்கூடிய நிலையில வந்து இருக்கும். யூசுவலா இந்த ஸ்கின் இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கன்டினியூஸா ஏதாவது ஒண்ணு கூட உராய்ந்தது, ரொம்ப அழுத்தம் வந்து ஏற்பட்டது, இல்ல அங்க ரத்த ஓட்டம் போன்றவை இல்ல அப்படிங்கிறப்ப, நம்ம உடம்பை நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய விதத்துல என்ன இருக்கும்னா, அங்க இருக்கக்கூடிய ஸ்கின் ஸ்ட்ரேட்டம் கார்னியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திக்கா இருக்கும். யூசுவலா இப்படி திக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு அருகாமையிலேயே எலும்புகள் வந்து மேடெலும்பி வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து காலாணி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுல வந்து 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா ஹேலஸ் வால்கஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்க சிலரோட கால்கள வந்து இந்த ஆணி வந்திருக்கு, கால்ல ஆணி இருக்குன்னு சொல்றவங்க கூடிய பாதத்துல வந்து அந்த பாத பெருவிரல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பெருவிரலுக்கு உள்பக்கம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டா ஒரு பல்ஜ் மாதிரி இருக்கும். 2 பக்கமும் ஒரு பல்ஜ் மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுனாலே அவர்களுக்கு வந்து என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய ஸ்கின் குறிப்பாக வந்து என்னன்னா, கால் பெருவிரல், அப்புறம் அந்த பெருவிரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்கள்ல ஸ்கின் வந்து திக்கா வந்து ஆகும். அடுத்தது என்ன அப்படின்னா, அவங்க வெளிப்புற காரணிகளால, இப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு ஷூவோ, சாக்ஸோ, இல்லை அவங்க குறைகளமா போடக்கூடியது என்னன்னா, அவங்களுக்கு கண்டினியூஸா ஒரு ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா, அப்பொழுதும் அங்க இருக்கக்கூடிய தோல் வந்து திக்காகும். இது இல்லாம சில நோய் நிலைகள்ல சிஸ்டமிக்கா சர்க்கரை நோய், அதே மாதிரி கால்கள்ல ரத்த ஓட்டம் சீராக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்லுவாங்க, நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இந்த மாதிரி ஏற்படும். சரி, ஓகே. இது 3 நிலையை நம்ம எப்படி கையாளணும், என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் கேலஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, வேலை செஞ்சு செஞ்சு கை காய்ச்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தொடர் உராய்வு அழுத்தத்தால வந்து அந்த ஸ்கின் வந்து அங்க திக்கா இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, அப்படியே படர்ந்து போய் வந்து இருக்கும். இது மோஸ்ட் ப்ராப்ளி ரொம்ப ஒரு மிதிச்சோம் அப்படின்னா ஒரு ஷார்ப்பா பாயிண்டா அழுத்தம், வலி, வேதனைகள் வந்து இருக்காது. இருந்தாலும் கால்கள்ல நடக்கிறப்போ ஒரு அசௌகரியத்தை வந்து உண்டு பண்ணும். இதுதான் வந்து ஃபுட் கேலஸ் அப்படின்னு சொல்றது. அடுத்து ஃபுட் கார்ன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதுதான் டிபிக்கல் ஆணி. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல ஒரு முகக்கண் மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும்னா, கூன்பாக வந்து உள்நோக்கி வளரும். அப்ப இது என்னன்னா, நாளாக நாளாக நம்ம நடக்க கொஞ்சம் லைட்டா அழுத்தணும்னாலும் உள்ள ஏதோ ஊசியை வைத்து குத்துவது போல வந்து இருக்கும். ஸோ இதுக்குரிய காரணங்கள் வந்து அங்க ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் சரியில்லாமல் இருக்குது. ஸோ டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் போன்ற விஷயங்கள்ல வந்து இருக்கும். அடுத்து 3வது சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பிளான்டார் வாட்ஸ். இந்த பிளான்டார் வாட்டையும் அதே மாதிரி இந்த கால்கள்ல வந்து அந்த ஃபுட் கானையும் நிறைய பேர் ஒரே மாதிரி இது பண்ணுவாங்க. ஏன்னா 2லயுமே நம்ம சொன்ன மாதிரி அந்த திக்னஸ் இருக்கும். நடுவுல வந்து பார்த்தீங்களா, அந்த கண் போன்றது வந்து இருக்கும். ஆனா பிளான்டார் வாட்ல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் உற்று நோக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன விதைகள் போன்ற கருப்பு கருப்பா டாட்ஸ் வந்து இருக்கும்.
ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் சீட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரத்த நாளங்கள். இந்த சின்ன சின்ன ரத்த நாளங்கள் அங்கே அதிகமாக போய் இந்த வாட்ஸை வந்து அதிகமாக பெருக்கும். ஆக்சுவலாக முன்னாடி சொன்ன ரெண்டுமே வந்து இந்த அழுத்தத்தால ரத்த ஓட்டம் சீரா இல்லாதனால அதனால வரும். ஆனா இந்த வாட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா, இது எதனால வருவது அப்படின்னா வைரல் இன்ஃபெக்ஷன்னால வருது. ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆணி டேப் வாங்கி போட்டேன். போட்டு கொஞ்சம் சரியான மாரி இருந்தது. அப்புறம் திருப்பி வர்ற மாரி இருக்கு அப்படின்னு. இந்த ஆணி டேப் அப்படின்னு சொல்றது ஆ பெரும்பாலும் வந்து ஃபுட் கேலஸ்க்கு வந்து பலன் தராது. ஆனா வந்து இந்த ஃபுட் கார்ன் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு பலன் தரும். ஓரளவுக்கு வெளிய வந்து வரும். ஆனா இந்த ஆணிக்குரியத வந்து நம்ம இந்த பிளான்டார் வாட்ஸ்க்கு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து வந்த மாரி தெரியும். ஆனா இது என்ன பண்ணும்னா, எடுக்க எடுக்க நம்ம அந்த வைரஸ் வந்து உள்ள வந்து போக ஆரம்பிக்கும். சில பேர் அறுத்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் கட் பண்ணுவாங்கன்னுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணும்னா, இந்த வைரஸ ரொம்ப அதிகமா காலுக்குள்ள வந்து கொண்டு போகும். ஸோ அங்கு தான் வந்து என்ன அப்டின்னா, சிகிச்சைகள் தவறாக நிகழ்கிறது. ஏன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அதுல ரத்த ஓட்டம் அவ்ளோ சீரா வந்து இருக்கு. அதிக அளவுல வந்து இருக்கு. ஸோ அதனால அந்த மாரி தவறல வந்து நம்ம பண்ணக்கூடாது. அப்ப 3யும் நம்ம வந்து கண்டு அறியணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த அ ஃபுட்ல வந்து கேலஸ் இருக்கு பார்த்தீங்களா? காய் காய்ச்சி போனவங்களுக்கு ரொம்ப பெருசா ஒண்ணும் வேண்டாம். நார்மலா வந்து வெறும் எப்சம் சால்ட் போட்டு நம்ம பாதத்த வந்து வெந்நீர்ல வந்து வைக்கணும். ஸோ எப்சம் சால்ட்ல என்ன இருக்கு அப்டின்னா, மெக்னீசியம் இருக்கு. அது தசைகளுக்கு நல்லது. அத எடுத்து தொடச்சுட்டு, நார்மலா நம்ம தேங்காய் எண்ணெய் அத மட்டும் நம்ம டெய்லி தடவிட்டு வந்தோம்னாலே, நார்மலா அந்த திக்கா இருக்கது நார்மல் ஆயிடும். ஸோ அது வந்து நம்ம எதுக்கு பண்ண வேண்டியது அப்டின்னா, இந்த பாதத்துல காய் காய்ச்சி இருக்கக்கூடிய கேலஸ்க்கு பண்ணக்கூடியது. அடுத்து கார்ன் அப்படிங்கிறப்ப, அது உள்ளூர போய் இருக்கு. ஸோ அதுக்கும் கண்டிப்பா வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. பட் அதுக்கு பாரம்பரியமான மருந்துகள் நம்ம சித்த மருத்துவத்திலும், ஆயுர்வேத மருத்துவத்திலும் இருக்கு. ஸோ அத போட்டு போட்டு எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆயின்மென்ட் யூஸ் பண்ணும் பொழுது, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விழுந்துடும். இல்ல அப்படியே டிஸப்பியர் ஆயிடும். அடுத்து இந்த 3வது விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? பிளான்டார் வாட்ஸ். அத நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா கையாளணும். ஸோ அறுவை சிகிச்சை பண்ணக்கூடாது. இல்ல நம்ம சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது இன்னும் இதாகும். ஸோ அப்ப இங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரல் இன்ஃபெக்ஷன். அதற்கு தகுந்த வகையில நம்ம வந்து சிகிச்சைகள் எடுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிளான்டார் வாட்ஸ நம்ம பாதத்துல வந்து வெதுவெதுப்பான வெந்நீர்ல வைக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த எப்சம் சால்ட் இதெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பிளான்டார் வாட்ஸ்க்கு வந்து யூசுவலா என்ன வகையான வைரஸால பாதிப்பு வரும்னா, ஹெச்பிவின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அதோடைய பாதிப்பால தான் இந்த வாட்ஸ் வந்து வரும். இதுக்கு நம்ம ஒரு அற்புதமான குடிநீர் வந்து இருக்கு. நம்ம வேப்பிள்ளை குடிநீர். ஸோ அத வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, நல்ல பலன் தரும். ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, வேப்பிள்ளை நல்ல ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கணும். இதனுடன் துளசி இலை வந்து ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கணும். அதே மாரி வில்வ இலை ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கணும். அத்தி இலை ஒரு கைப்பிடி வந்து எடுக்கணும். கடுகு வந்து 1 டீஸ்பூன். ஸோ இதை மிக்ஸியில போட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? பல்ஸ்ல வச்சிரணும். பல்ஸ்ல வச்சுட்டு, அதனுடன் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து, நல்லா நம்ம என்ன பண்ணணும்? மஞ்சள், மிளகு. மிளகு ரொம்ப முக்கியமான விஷயம். மிளகு வந்து சேர்க்கணும். மிளகு எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டீஸ்பூன். ஸோ இதனுடன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500 எம்எல் தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணி 150 எம்எல்லா வந்து ஃபில்டர் பண்ணிட்டு, இது என்ன பண்ணும்னா, காலை 75 எம்எல் எம்ப்டி ஸ்டமக்ல, மாலை 75 எம்எல் எம்ப்டி ஸ்டமக்ல. ஸோ இது எந்த வகையில வந்து இது பண்ணுதுன்னா, ஸோ மலை வேப்பிலை, கசப்பு சுவை உடையது. நல்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிருமி நாசினி. துளசியும் அதுதான். நல்ல ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட்டா வந்து வேலை செய்யும். அத்தி எதற்காக அத்தியிலே இங்க யூஸ் பண்றோம்? ஏன் டிபிக்கலானா, நான் முன்னாடி சொன்ன மாரி தான். இங்க நெறைய வந்து சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் வந்து அங்க இருக்கும். ஸோ அதெல்லாம் கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஏன்னா நீ ரத்தம் ஓட ஓட தான் என்ன பண்ணுதுன்னா, இது அபரிதமா வளருது. ஸோ அப்ப அந்த வளர்ச்சிய குறைக்கணும், இதற்கு தேவையான போஷாக்கு போகக்கூடாது அப்படின்னா, வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷனா எடுக்கணும். அதற்காக தான் நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, இந்த அத்தி இலைய வந்து எடுக்கிறோம். ஸோ வில்வம் எதற்காக எடுக்கிறோம் அப்படின்னா, வில்வமும் நல்ல வந்து ஒரு ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. ஸோ மிளகு எதற்காக அப்படின்னா, மிளகு வந்து நல்ல ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. இந்த வைரஸ்க்கும் ரொம்ப நல்லது. மஞ்சள் 2ம் சேர்த்து இருக்கிறப்ப அதோட அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கடுகு நம்ம பயன்படுத்தக்கூடியது காரணம் என்னன்னா, தாபிதத்தை போக்குது.
ஸோ இந்த டிகாஷனை நம்ம தொடர்ந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த வாட்ஸும் சரியாகும். அது இல்லாம இந்த ஹெச்பிவி வைரஸால உங்களுக்கு பிறப்புறுப்புல வேற எங்கேயாவது பாதிப்பு இருந்தா கூட அதற்கு கண்டிப்பா இந்த குடிநீர் வந்து நல்ல பலன் தரும். ஸோ இந்த உங்க கால்ல இருக்குதுன்னா நான் சொன்ன இந்த 3 முறையில எது இருக்கு அப்படின்னு பார்த்து அதற்கு தகுந்த முறையில சிகிச்சை எடுத்தா கம்ப்ளீட்டா ஒரு நிவாரணம் தரும். நன்றி.